அன்பான நண்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ எங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான ஒரு சாம்பார் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிவில். சரிங்களா? சாதம்லாம் ரெடி ஆச்சு. சாம்பார் வேணுமா இருந்தது, சாம்பார் வச்சுருக்கேன் இப்போது. ஸோ என்னடா நண்பா நீ இன்றைக்கி சமைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. என்னோடய பார்ட்னர் இன்றைக்கி வெளியே போய்ட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாம்பார் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு புது விதமான குழம்பு வச்சுருக்கேன். ஸோ தக்காளி கடியல் இதுதான் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? அதுதான் வந்து இன்றைக்கி சாப்பாடு. சரி ஏதோ வந்து ஒன்று புதுசாக பண்ணலாம்னு சொல்லி அதுக்காக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குக்கர் ரைஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். சரி அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த சாம்பாரும் வந்து தக்காளி சாம்பாரும் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, அதுதான் ஒரு சிறிய பதிவை போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நானே செஞ்சது இது. ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கேன். வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம செய்யக்கூடிய சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இது தாங்க நம்ம செஞ்ச சாம்பார், அப்புறம் ரைஸு. சரி சைட் டிஷ் எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு சாம்பார் ரைஸை முடிக்கலாம்னு சொல்லி முடிச்சிருக்கேன். சரிங்களா? எல்லாம் நீங்களாம் வேறு லெவலில் சாப்பிட்ருப்பீங்க. வாங்க மக்களே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இதுன்னு பார்க்கலாம். வாங்க சில்லி எடுத்து அப்படி சைடில் வச்சுருவோமா? அப்படி இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் வெங்காயம் தக்காளி அது போட்டு தான் சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ புது விதமாக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இந்த மாதிரி சாம்பார் நீங்களும் சாப்பிட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே பேசுந்து வாங்க அப்படியே பேசுந்து என்ன பண்ணுவோம், எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து எமர்ஜென்சி தக்காளி சாம்பார். ஓகே வாங்க பார்ப்போம். அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்களேன். சூப்பராக இருக்குங்க. காரம் உப்பு எல்லாமே ஒரு லெவலில் ஒரு மீடியமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. சரிங்களா? வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக பதிவு பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மீண்டும் அடுத்த பொருள் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் 946. பாய். சி யூ.